ஆரம்பி. இளைய கேப்டன் சண்முக பாண்டியன், இளைய கேப்டன் சண்முக பாண்டியன், கொம்பு சிவி சண்முக பாண்டியன், யுவன் அண்ணன் மியூசிக்கு, பொன்ராம் ஐயா டைரக்ஷன், சுப்ரீம் ஸ்டாரு சரத் சாரு, ஆக்டிங் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. கொம்பு சிவி இளைய கேப்டன் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் அண்ணனும் வர சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. காமெடிலாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒரு ரெண்டு பேருமே ஒரு கஞ்சா வியாபாரியா இருக்காங்க. கஞ்சா வியாபாரிக்குள்ள இருக்கிற என்னென்ன பயங்கரமான அட்ராசிட்டி எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வர சீன்ஸ் எல்லாம் பயங்கரமான காமெடியா இருக்கு. ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது என்னன்னா எல்லாருமே பாக்குற மாதிரி ஒரு படம் தான். ரொம்ப டீசெண்டா தான் இருக்கு. ஒரு வல்கரான சீன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸும் நல்லா இருக்கு. காமெடி சீன்ஸும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஓவராலா எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ வந்து பொன்ராம் சார் வந்து ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிப சார், ஆமா ஆமா, சீமராஜன் 3 படம் வந்து ஒரே கேரியர்ல பண்ணாரு. ஆமா. அந்த முந்தின படத்துக்கும் இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு கம்பேர்? இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஏன்னா கஞ்சா வியாபாரியா இருக்க மாதிரி அவர் இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரிஞ்சது இல்ல. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஆனா படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா அந்த படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசை வந்து சூப்பரா கலக்கிறேன்னு சொல்லி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு 2 பாட்டு பண்ணிருக்காரு. அந்த 2 பாட்டுமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. காமெடிக்கு என்ன யாரு பண்ணிருக்காங்க? காமெடியில வந்து இவங்க 2 பேர் தான். சண்முக அண்ணனும் சரத் சாரம் பண்றதுதான் பயங்கரமா இருக்கும். வந்து சரத்குமார் சார் வந்து கோமியர் நல்லா சூப்பரா கொடுத்திருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காரு. ஒரு செம்மையா பண்ணிருக்காரு. தாய்மாமன் கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. பக்காவா பண்ணிருக்காரு. அதான் இந்த மாதிரி ஒரு மாமா இருக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு பயங்கரமா மாமாவா பண்ணிருக்காரு. வந்து சார் விஜயகாந்த் சாரோட இடத்த வந்து சண்முக பண்ணி நிரப்புவாரா? கண்டிப்பா அவரோட இடத்த பண்ணுவாரு. ஏன்னா அவரோட பையன் தானே. பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. இந்த படத்துல வேற என்ன கதைகளங்கள் எப்படி நகருதுன்னு நீங்க சொல்றீங்க? அதான் ஒரு கஞ்சா வியாபாரியோட அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், அது செட்டில் பண்றது, போலீஸ்க்கு போறது, இந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒரு ஆழமான மெசேஜாலாம் எதுவுமே சொல்லல. யாரு கலக்கிருக்காங்க இந்த படத்தை? புரியல. யாரு பண்ணிருக்காங்க இந்த படத்தை? சரியா கேட்கல. வில்லன்னா அந்த போலீஸ்காரர் தான். போலீஸ்காரர் தான் வில்லன். ஒரு போலீஸ்காரரு. அவரு தான் லாஸ்ட்ல சரத் சார கொன்றுவாரு. ஆமா, சரத் சார் இறந்துருவாரு படத்துல. லாஸ்ட்ல இறந்துருவாரு. கிளைமாக்ஸ் எப்படி முடிக்கிறாங்க அந்த படத்துல? அதான் சரத் சார் இறந்துருவாரு. இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். அதோட முடிச்சிட்டாங்க. பாட்டு டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. வேற என்ன இந்த கதைகளை என்னத்தை நீங்க என்ன சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க? அதான் கஞ்சா வியாபாரம் பண்ணா நாட்டுல சுட்டுதான் தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஆமா, கத்தியால சாவாங்க. ஆமா, கஞ்சாலாம் பண்ணா அரஸ்ட் தான் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க.